ஸோ இந்த மாதிரி யூசர் கொடுக்குற நம்பர் எத்தனை டிஜிட் நம்பரா வேணா இருக்கலாம். அவுட்புட் வந்து எப்படி வரணும் அப்படின்னா, லாஸ்ட் நம்பர் முதல் லைன்ல பிரிண்ட் ஆகணும், அடுத்து 7 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 8 பிரிண்ட் ஆகணும், 6 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 1 பிரிண்ட் ஆகணும். பேசிக்கலி ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்து நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? 16875 16,875 இந்த நம்பர்ல இருந்து கடைசி டிஜிட்டை ஒரு லைன்ல பிரிண்ட் பண்ணிருக்கேன், 7 வந்து அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணிருக்கேன், 8 அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணிருக்கேன் அண்ட் சோ ஆன். இப்போ 135 இந்த மாதிரி நம்பர் இருந்தது அப்படின்னா இத ஃபர்ஸ்ட் 5 3 1 135 ஒவ்வொரு டிஜிட்டியா எடுத்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஒவ்வொரு டிஜிட்டா 5ன்ற டிஜிட் எடுத்து பிரிண்ட் பண்ண போறேன், 3ன்ற டிஜிட் எடுத்து பிரிண்ட் பண்ண போறேன், 1ன்ற டிஜிட் எடுத்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங், இப்போ நான் ப்ரோக்ராமிங் பத்தியே நான் யோசிக்கல. வைல் லூப்பு, இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. 135ல இருந்து இந்த 5 முதல்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 135ன்ற நம்பர்ல இருந்து 5ன்ற நம்பரை எப்படி எடுக்கிறது? 135 இதுல 5ன்ற நம்பரை எப்படி எடுக்கிறது? அதுதான் முதல் ஸ்டெப் இல்லையா? 135ல இருந்து 5 முதல்ல பிரிண்ட் பண்ணணும். ஸோ 135ல இருந்து 5 எப்படி எடுக்கிறது? என்ன பண்ணலாம்? உங்க எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். சார் mod 10 போட்டு ரிமைண்டர் எடுத்து போட்டா 5 லாஸ்ட் நம்பர் கிடைக்கும் சார். ஓகே, ஸோ mod 10 போட்டு ரிமைண்டர் எடுத்தோம்னா 5 வரும். ஓகே, மற்றவங்க என்ன நினைக்கிறீங்க? இதே தான் நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? அது எப்படி mod 10 போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே நினைக்கல, பிளாங்கா இருக்கு அப்படின்னாலும் சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு நினைக்கணும் இல்லையா? வாட் யூ திங்க்? சொல்லுங்க, ஸ்பீக் அப். அவங்க சொன்ன மாதிரி மாடுலர் சாக்லேட் பண்ணி நம்ம ரிமைண்டர் பண்ணி பிடிச்சிடலாம். ஓகே, ரைட். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது தெரியும். சொல்லுங்க, டெல் சம்திங். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இது பேசிக். இது நீங்க சொன்னீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். வாட் யூ திங்க்? அதேதான் நானும் நினைக்கிறேன். இல்ல, அது ஏன் அது எப்படி கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது, எனக்கு கேள்வியா இருக்கு. இல்ல இப்படி பண்ணா என்ன, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏதாவது ஒண்ணு டெல் மீ சம்திங். சரி, கோமதி, 135ல இப்ப மாடுலஸ் 5 போட்டா என்ன ஆன்சர் வரும்? வரும். 135 டிவைட் பை மாடுலஸ் 10 தானா? இல்ல, நான் இப்ப கேக்குறது மாடுலஸ் 5 போட்டா என்ன வரும்னு கேக்குறேன். $135 மாடுலஸ் 5 போட்டா என்ன வரும்? 0 வரும். ஓகே, குட். இவ்வளோ டவுட்லாம் வரக்கூடாது, டக்குன்னு சொல்லணும். சரியா? 0 தான் வரும். அதுதான் கான்பிடன்ஸ். இவ்வளோ டவுட்டாலாம் யோசிக்க கூடாது. சாதாரண கொஸ்டின் அது.
ரைட் 135ல மாடுலஸ் 5 போட்டா ரிமைண்டர் 0 வரும். 0 வரும். ரைட் ரிமைண்டர் 0 தானே? ஆமாண்ணா. ரைட். இப்போ மாடுலஸ் 10 போட்டா என்ன வரும்? 5 வரும்ண்ணா. கோஷன்ட் என்ன வரும்? ரிமைண்டர் 5 கோஷன்ட் என்ன வரும்? கோஷன்ட்ன்றது ஈவு. என்ன வரும்? 25 அண்ணா. எப்படி 25 வரும்? இல்லண்ணா 15. 50 ஒரே நிமிஷம் அண்ணா. 10 நான் சொன்னேன். டிவைடட் பை 10 நான் சொன்னேன். ஓகே அண்ணா. 5 கிடையாது. டிவைடட் பை 10 நான் சொன்னேன். மாடுலஸ் 10 13 வரும் அண்ணா. 13 வரும். ரைட். ரிமைண்டர் 5 கோஷன்ட் வந்து 13. ஓகே. ஆமாண்ணா. அப்போ இந்த நம்பரை மாடுலஸ் 10 135 திரும்ப நான் கமெண்ட் போட்டுக்கிறேன். 135 மாடுலஸ் 10 நான் போட்டேன்னா எங்க மாடுலஸ் 10 நான் போட்டேன்னா எனக்கு வந்து 5 கிடைக்கும் இல்லையா? 5ன்றது தான் எனக்கு முதல்ல தேவை. எனக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சா? அவுட்புட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5 கிடைச்சிருச்சா? கிடைச்சிச்சு அண்ணா. ரைட். இனிமேலு 135ன்ற நம்பர்ல எனக்கு 5ன்ற நம்பர் இதுக்கப்புறம் எனக்கு தேவையா? தேவையில்ல. சோ 135ல இருந்து இப்ப 5 தூக்கணும்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா 5 போயிரும்? ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணணும். ஓகே. ஃப்ளோர் டிவிஷன் வாட்? டபுள் ஸ்லாஷ். ஓகே டபுள் ஸ்லாஷ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேக்குறேன். 10 அண்ணா. வெரி குட். போட்டா என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். 13. சோ ஒரு நம்பர்ல இருந்து 5 தூக்கிட்டோம். இப்ப 13 இருக்கு. ஓகே அவுட்புட் வந்துருச்சு. இப்போ 3 பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அகைன் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஓகே என்ன பண்ணணும்? அதே தான் ஃபாலோ பண்ணணும். ரைட். என்ன பண்ணணும்? 13 மாடுலஸ் 10. ஓகே 13. இப்போ நம்பர் வந்து 13 மாடுலஸ் 10 என்ன வரும் ஆன்சர்? 3 வரும். 3. அடுத்து என்ன பண்ணணும்? இனிமே எனக்கு 3 13 தேவை கிடையாது. ஆமாண்ணா. ஃப்ளோர் டிவிஷன் 10. என்ன வரும்? 1 வரும்ண்ணா. ஓகே அடுத்து என்ன பண்ணணும்? 10 divided by 10 போட்டுருங்க. 10 எங்க இருந்து வருது? இங்க 13 தான் என்னோட நம்பரு. சோ 135ல இருந்து 5 தூக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு 13 தேவைப்படுது. அந்த 13ல இருந்து 3 எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு 3 தேவை கிடையாது. கடைசியா என்கிட்ட 1 இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 1 மாடுலஸ் 10 போட்டா ஆன்சர் வந்து 1 வரும். கரெக்டா? 1 மாடுலஸ் 10 வந்து ஆன்சர் 1 தான் வருமா? நீங்க சொல்றது கரெக்டா? கோஷன்ட் என்ன வரும்? நீங்க சொன்னது கரெக்ட்னு தோணி சொன்னீங்களா? ஒருவேளை சொல்லுவோம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல நான் இதுக்கு முன்னாடி ட்ரைன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் போட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகே அது நான் ஒரு டைம் போட்டிருக்கேன். அதனால நான் சொன்னேன். அப்போ நீங்க தெரிஞ்சுதானே சொன்னீங்க? ஆமா அண்ணா. அப்ப நான் கேட்கும் போது ஆமா நான் சொன்னது கரெக்ட் தான் சொல்லணுமா இல்லையா? இதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ். உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அதே கொஸ்டினை நான் திரும்பி கேட்கும் போது நீங்க சொன்ன ஆன்சர் உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா யூ ஷுட் சே திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே அண்ணா. இது கரெக்டான ஆன்சர் தான். உங்க கான்பிடன்ஸை நான் டெஸ்ட் பண்றேன் அவ்வளவுதான். நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்களா இல்ல தெரிஞ்சு சொல்றீங்களா அப்படின்றத இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் கேட்டது ஒரே கொஸ்டின் தான். அதே 2 தடவை கேட்டேன். கரெக்டா? ஆன்சர் என்ன வரும்னு கேட்டேன். 1 வரும். நீங்க 1 தான் வருமானு கேட்டேன். அதுக்கு ஆன்சர் வரல. அப்போ நான் கேட்ட ஒரே கொஸ்டின் தான்.
2 டைம் கேட்டேன், ஆன்சர் வரல. தட் மீன்ஸ் நீங்க ஒரு டவுட்ல தான் சொல்றீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. உங்களுக்கு ஆன்சர் கான்பிடென்ட்டா தெரியும்னா ஆமா கரெக்ட் தானே, இது ஏன் தப்புன்னு சொல்றீங்கன்னு கேட்கணும். ஏன்னா யூ ஆர் ஷியோர் ஓகேண்ணா. தட் யூ நோ த ஆன்சர். 1 + 1 = 2 அப்படின்னா 10 தடவை கேட்டாலும் ஆமான்னு 2 தான், வேற நம்பர் எப்படி வரும்னு கேட்கணும். ஏன்னா யூ நோ த ஆன்சர். கோஷன்ட் என்ன வரும்? 1 ஃப்ளோர் டிவிஷன் 10, கோஷன்ட் என்ன வரும்? 0 வரும். 0 வருமா 1 வருமா? 0. ஓகே, 0 தான் வரும். ரிமைண்டர் 1, கோஷன்ட் 0, ரிமைண்டர் 1. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டினியூ பண்ணணும்? 5 பிரிண்ட் பண்ணியாச்சு, 3 பிரிண்ட் பண்ணியாச்சு, 1 பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அவ்வளவுதான், நான் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன் ஸ்டாப் பண்றோம்? ஏன்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்துடுச்சு. தேவையான அவுட்புட் இங்க 1 வந்துருச்சு, இங்க 1 வந்துருச்சு, அதனால ஸ்டாப் பண்ணிக்கிறோமா? இல்லண்ணா, ஆ. அங்க 0 வந்துருச்சுனால ஸ்டாப் பண்றோம். ரைட். இதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு டிஜிட்ஸ் கிடையாது. ஓகே, 135ல 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியாச்சு, லாஸ்டா நம்பர் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு டிஜிட்ஸ் கிடையாது, அதனால நம்ம ப்ரோக்ராம நிப்பாட்டிக்கிறோம். இதுல யாருக்காவது குழப்பமா இருக்கா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தது? நான் ப்ரோக்ராமிங்கே இன்னும் போல, மேக்ஸ் தான் நான் போட்டிருக்கேன், சிம்பிளான மேக்ஸ் தான் போட்டிருக்கேன். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுது சார். ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கீழே போடாதீங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, 6. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். 7. ஓகே, 8. ரைட், எல்லாருக்கும் புரிஞ்சுது. யாருக்கா கொஸ்டின் இருந்ததுன்னா இப்ப கேளுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோக்ராமுக்கு போலாம். கொஸ்டின் இருக்கா? ஓகே, ப்ரோக்ராமுக்கு போலாம். இதுதான் லாஜிக். இப்ப இதை நான் எடுத்துடுறேன், இதுதான் ப்ரோக்ராமோட லாஜிக். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? இந்த நம்பரை நான் எது வரைக்கும் ரிப்பீட் பண்ண போறேன்? இப்போ நம்பர் 135ன்னு போட்டதுனால இப்படி. இப்ப நம்பர் ஈக்குவல் டு 0, கொடுத்த நம்பர் 0. இதை என்னமாவது பண்ண முடியுமா? இதுல பிரிண்ட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு டிஜிட்டா பிரிண்ட் பண்றதுக்கு இதுல ஏதாவது இருக்கா? இதுல டிஜிட்ஸே கிடையாது. 0ன்றத ஒரு டிஜிட்டா நம்ம கன்சிடர், 0ன்றது ஒரு பாசிட்டிவ் நம்பரா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 0 இஸ் நியூட்ரல் நம்பர். அப்போ இதுல பிரிண்ட் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. நம்பர் 0ன்னு வந்தா விட்டுறலாம் இல்லையா? ஓகே, இந்த ப்ரோக்ராம்க்கு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணணுமா, வைல் லூப் யூஸ் பண்ணணுமா? நீங்க எந்த லூப் சொன்னாலும் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றத சேர்த்து சொல்லணும். இந்த ப்ரோக்ராம்க்கு நான் எந்த லூப் யூஸ் பண்ண போறேன்? சார் வைல் லூப் யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, அந்த 0 வர வரைக்கும் நம்ம அந்த ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுக்காக வைல் லூப் யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, ஆன்சர் கரெக்ட், பட் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அடுத்து சார் நம்ம திரும்ப திரும்ப அது பண்றோம் சார், அதனால கூட நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணலாம் சார். ஃபார் லூப்லயும் திரும்ப திரும்ப தான் பண்றோம். லூப்னாலே அதுதான், திரும்ப திரும்ப பண்றதுனால தான் லூப். நம்ம ஃபைனல் கண்டிஷன் இதுதான் வைல் லூப் கொடுத்துறோம் சார். ஓகே, ஃபார் லூப்ல கொடுக்க முடியாதா? ஃபார் லூப்ல அதோட ரேஞ்ச் இவ்வளவுதான் நம்ம பண்ணிடலாம் சார். நம்பரோட லென்த் அதிகமாச்சுன்னா அதோட ரேஞ்ச் நம்ம கரெக்டா டிசைட் பண்ண முடியாதா சார்? ஓகே, நவ் யூ ஆர் க்ளோசர் டு த ஆன்சர். குட், யூ ஆர் வெரி க்ளோஸ் டு த ஆன்சர், பட் நாட். அதாவது இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டி இருக்கும் தெரியுமா? நீங்க மைய புள்ளிக்கு பக்கத்துல அடிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் க்ளோஸா அடிக்கணும். ரைட், அடுத்து கோமதி.
ஆனா யூசர் வந்து 3 டிஜிட் நம்பர் தான் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து 5 டிஜிட் 7 டிஜிட் எவ்வளவு வேணாலும் தரலாம். எஸ் அதனால லூப் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் எக்ஸிக்யூட் ஆகலாம். எஸ் தெரியாது நம்மளுக்கு. அதனால வைல் லூப் தரும். ரைட். பாருங்க, துப்பாக்கி சுடுதல்ல இப்ப சென்டரா அடிச்சிருக்காங்க. இப்ப நீ சொன்ன ஆன்சருக்கும் இவங்க சொன்ன ஆன்சருக்கும் ஆன்சர் சொன்ன விதத்துல மாறுபாடு இருக்கு, புரியுதா? 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொன்னீங்க, பட் சொன்ன விதத்துல மாறுபாடு இருக்கு, புரிஞ்சுதா? சார் புரிஞ்சது சார். ரைட், அவ்வளவுதான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், தட் மேக்ஸ் அ பிக் இம்பாக்ட். ஓகேவா? துப்பாக்கி சுடுதல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவனுக்கும் செகண்ட் பிரைஸ் வாங்குறவனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஆனா அது வந்து தங்க பதக்கமா வெள்ளி பதக்கமான்றதையே மாத்தம் இல்லையா? அதுதான் இங்க. யூசர் எத்தனை டிஜிட்ஸ் கொடுக்க போறாங்கன்றது தெரியாது. ஃபார் லூப்னா 5னா 5 டைம் ரன் பண்ணோம், 6னா 6 டைம் ரன் பண்ணோம். இங்க எத்தனை டைம் ரன் ஆகும்ன்றது நமக்கே தெரியாது. ரிமைண்டர் எப்போ 0 வரும்னு தெரியாது. 1 டிஜிட் நம்பர்னா ஒரு தடவை ரன் ஆகும், 2 டிஜிட் நம்பர்னா 2 தடவை ரன் ஆகும், 3 டிஜிட் நம்பர்னா 3 தடவை ரன் ஆகும். சரி, இந்த ரைட் ஓகே. ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சா ஐ வில் ஆஸ்க் இட் லேட்டர். ஓகேவா? இந்த ரீசன்னால தான் இப்ப நம்ம இங்க இதுல வைல் லூப் யூஸ் பண்றோம், ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு போட்டோம்னா 5 டிஜிட் நம்பர்னு அசியூம் பண்றோம். ஆனா யூசர் 6 டிஜிட் நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் இல்லையா? சோ இத இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? அதனாலதான் வைல் லூப் யூஸ் பண்றோம். இந்த ரீசன்னால தான் வைல் லூப் யூஸ் பண்றோம். ஓகே, வைல்ல என்ன கண்டிஷன், எது வரைக்கும் நம்ம மாடுலஸ் டிவிஷன் இத வந்து எது வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம்? வாட் இஸ் த எண்டிங் பாயிண்ட்? இல்ல எது வரைக்கும் நம்ம இதையே திரும்ப திரும்ப பண்ண போறோம்? என்ன கண்டிஷன்? கோஷன்ட் வந்து 0 வர வரைக்கும் வரணும். ஓகே, கோஷன்ட் 0 இருக்கிற வரைக்கும் இல்லையா? ரைட். இப்போ முத தடவை நம்பர் வந்து 135 இருக்கு, அதுக்கப்புறம் அத 13 ஆக்கிட்டேன். ஏன்னா இந்த 5ன்றது எனக்கு தேவை கிடையாது இல்லையா? அதனாலதான் 13 ஆக்கிட்டேன். கரெக்டா? கோயிங் ஃபார்வர்ட் ஆஃப்டர் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 135ன்ற நம்பர் எனக்கு வேணுமா, இல்ல 13ன்ற நம்பர் போதுமா? ஆஃப்டர் லைன் நம்பர் 4 135ன்ற நம்பர் வேணுமா, இல்ல 13ன்ற நம்பர் வேணுமா? 13 சார். 135 தேவை கிடையாது இல்லையா? ஏன்னா அந்த 5 வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது கிடையாது, அதோட வேலை முடிஞ்சிச்சு. 135ன்றது தேவை கிடையாது, 13ன்றது தான் தேவை. அந்த 13ன்ற நம்பரை நம்பர் வேரியபிள்லயே ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ நான் அதை தான் பண்ண போறேன், சொல்றேன். வைல் நம்பர் கிரேட்டர் than 0, நம்பர் பாசிட்டிவ் நம்பரா இருந்தா மட்டும்தான் இதை நான் ரிப்பீட் பண்ண போறேன். நம்பர் வந்து 0வா இருந்துச்சுன்னா I will not do any operation, I will just come out of the while loop. நம்பர் பாசிட்டிவ் நம்பரா இருந்தாதான் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறேன்? என்ன பண்ணும்? முதல் ஸ்டெப் என்ன பண்ணும்? நம் மாட் 10 சார். ஓகே, அதுல என்ன கண்டுபிடிச்சோம்? மாட் 10 போட்டீங்க, ரைட். அதுக்கு ஆன்சர் வந்து வாட் இஸ் தி ஆன்சர்? ரிமைண்டர் இல்லையா? ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிச்சோம். ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பர் மாடுலஸ் 10. ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சோம்? அது நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம் சார். ஓகே, நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணோமா, டிவைட் பண்ணோம் இல்லையா? கோஷன்ட், கோஷன்ட்ன்றது நம்பர் ஃப்ளோர் டிவிஷன் 10. அப்போ நம்பர் 135ல 135ன்றது நம்பர் எங்க ஹாஷ் 135ன்றது நம்பரு. ரிமைண்டர் எவ்வளோ? மாடுலஸ் 10 போட்டா ரிமைண்டர் எவ்வளோ? 135 மாடுலஸ் 10, ரிமைண்டர் எவ்வளோ? 5. 135 டிவைடட் பை 10, கோஷன்ட் எவ்வளோ? 13. இப்போ என்ன பிரிண்ட் பண்ணணும் யூசருக்கு?
135ல முதல்ல 5 பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். சோ இப்போ யூசருக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்? ரிமைண்டர். ஓகே, பிரிண்ட் ரிமைண்டர். இப்போ ரிமைண்டர் பிரிண்ட் பண்ணியாச்சு. வைல் லூப்புக்கு திரும்ப போகும். இப்ப நம்பர்ல என்ன இருக்கு? லைன் நம்பர் 16 முடிஞ்சிருச்சு, திரும்ப 13க்கு வருது. நம்பர் வேரியபிள்ல இப்ப என்ன இருக்கு? 13 எங்க 13 நான் எங்க அசைன் பண்ணேன்? நம்பர் வேரியபிள்ல 13ன்ற நம்பரை எங்க நான் அப்டேட் பண்ணிருக்கேன்? பண்ணிருக்கேனா? இல்ல சார், பண்ணல. அப்ப என்ன பண்ணணும்? 135ல இருந்து இதுக்கப்புறம் எனக்கு 5 தேவை கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன், 13 தான் தேவை. அத கோஷன்ட்னு ஒரு வேரியபிள்ல போட்டிருக்கேன். கோஷன்ட்னு ஒரு வேரியபிள் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது, நம்மனே போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் 135ல இருந்து 5 தேவை கிடையாது, 13 மட்டும் தான் தேவை. சோ நம்பர்ன்ற வேரியபிள்ல 135 டிவைடட் பை 10 போட்டு 13ன்னு ஸ்டோர் ஆயிரும். இப்ப நம்பர் வேரியபிள்ல என்ன நம்பர் இருக்கு? 13. இங்க பிரிண்ட் வந்து ரிமைண்டர் இஸ் 5. இப்போ லைன் நம்பர் 13க்கு போகுது. லைன் நம்பர் 13ல இப்போ நம்பர் வேரியபிளோட வேல்யூ என்ன? இந்த வைல் லூப் ரெண்டாவது டைம் ரன் ஆகும் போது இந்த நம்பர் வேரியபிள்ல 13 சார். 13, ஏன்னா கீழே நம்ம அசைன் பண்ணிருக்கோம்ல, கீழே 13ன்னு அசைன் பண்ணிருக்கோம். 135ல 10ஆல டிவைட் பண்ணிட்டு 13ன்னு அசைன் பண்ணிருக்கோம். அப்போ ரெண்டாவது தடவை ரன் ஆகும் போது நம்பர் வேரியபிள்ல வேல்யூ வந்து 13ன்னு இருக்கும். இப்போ 13 மாடுலஸ் 10 என்ன வரும்? 3. இப்போ 13 மாடுலஸ் 10 என்ன வரும்? சாரி, டிவைடட் பை 10 1 வரும். இப்போ பிரிண்ட் ரிமைண்டர்னா 3 பிரிண்ட் ஆயிரும். இப்போ நம்பர் கிரேட்டர் than 0 பார்க்கும். நம்பர் வந்து 1 வந்து 0 விட பெருசா? ஆமா, பெருசுதான். ரைட். அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பர் மாடுலஸ் 10. ரிமைண்டர் வந்து 1. கோஷன்ட் வந்து 1 டிவைடட் பை 10, கோஷன்ட் 0. 1 பிரிண்ட் ஆயிரும். அடுத்து நம்பர் வந்து 0 ஆயிடுச்சு. 0 greater than 0வா? No, 0 is not greater than 0. So it will come out of the while loop. While loop விட்டு வெளியில ஸ்டேட்மெண்ட் எதுவும் கிடையாது. The program will end. இப்போ இதை நான் ரன் பண்ண போறேன். 135 531 கரெக்டா வந்துருச்சு. int input enter a number. இப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்க போறேன். 1234 4321 பிரிண்ட் ஆயிடுச்சு. வெரி குட். திரும்ப ரன் பண்ண போறேன். இப்போ வந்து நம்ம ஒரு 6 டிஜிட் நம்பர் ரன் பண்ண போறோம். ஓகே, எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கும். 985001. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்க. நம்பர் வந்து 100. என்ன பிரிண்ட் ஆகும்? அவுட்புட் என்ன வரும்? சரி, 700 என்ன வரும்? அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் என்ன வரும்? What is the output for 700? What do you expect? What is the output ன்றது next. What do you expect? சொல்லுங்கப்பா, எதுவுமே எதிர்பார்க்கலையா? சார் 007. ரைட், நாட் 7. அதுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லையா? அவுட்புட் அதுதான் வருமா?
கோமதி அவுட்புட் அதுதான் வருமா? எஸ் சார். 700. ஆமா சார். 007. ஓகே. கணேஷ் அவுட்புட் அதுதான் வருமா? 007 தான் வருமா? வினிதா 007 தான் வருமா? ஓகே. எப்படி 007 வரும்? வினிதா எக்ஸ்பிளைன். சோ இங்க நம்பர் வந்து 700. ஓகே. 007 எப்படி வரும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டீபக் பண்ணி பார்ப்போம். ஓகே. நம்பர் வந்து 700. லைன் நம்பர் 7ல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணு. 700 வந்து 0 கிரேட்டர் தான் இருக்கு. ஸோ அது வந்து ஒயிட் புக்ல போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. 700 நம்ம 10 வந்து டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். ஓகே. இப்போ ரிமைண்டர் 0 இருக்கு. கோஷன்ட் வந்து 70 இருக்கு. ஓகே. இப்போ வந்து ரிமைண்டர் வந்து 0 பண்ணிட்டாங்க. ஓகே. திரும்ப போய் பார்க்கணும். திரும்ப 70யோட வச்சு செக் பண்ணி 70யோட பண்ணும்போது ரிமைண்டர் 0 தான் வரும். ஓகே. கோஷன்ட் 7 வரும். ஓகே, வெரி குட். ஸோ கரெக்டா தான் ஒர்க் ஆகும். இப்படிதான் ஒர்க் ஆகும். 0 எண்ட்ல வருது அப்படின்றதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரிமைண்டர் வந்து 0. ஓகே. 0 வரும்போது 10ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் இஸ் 0. இத கட்டாயமா டீபக் பண்ணி பார்க்கணும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்குதா அப்படின்றத கட்டாயமா டீபக் பண்ணி பார்க்கணும். 700 போடும்போது இப்ப நம்ம ஓவராலா ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? கம்ப்யூட்டர் அதை தான் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்றோம். இப்போ we are கிராஸ் வெரிஃபைங். கம்ப்யூட்டர் கரெக்டா பண்ணுதான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணல. நான் கரெக்டா ப்ரோக்ராம் எழுதியிருக்கேனா அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்றேன். ஓகே. கம்ப்யூட்டர் கரெக்டா தான் பண்ணும். நான் தப்பான ப்ரோக்ராம் எழுதுனா அதை கரெக்டா பண்ணும். ஓகே. அப்போ நான் ப்ரோக்ராம் கரெக்டா எழுதியிருக்கேனான்றத வெரிஃபை பண்றேன். நம்பர் வந்து 700. இப்ப ரிமைண்டர் 0. நம்பர் வந்து இன்னும் 700 தான் இருக்கு. டிவைட் பண்ணிட்டோம்னா 70 ஆயிடுது. பிரிண்ட் 0. அடுத்து 70 இஸ் கிரேட்டர் தேன் 0. ரிமைண்டர் வந்து 70 மாடுலஸ் 10 which is 0. நம்பர் will become 7. அடுத்து ரிமைண்டர் பிரிண்ட் பண்றோம். நம்பர் வந்து இப்ப 7 இருக்கு. 7 இஸ் கிரேட்டர் தேன் 0. ரிமைண்டர் வந்து 7. கோஷன்ட் வந்து 0. பிரிண்ட் ரிமைண்டர். இப்போ நம்பர் வந்து 0 ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் will end. Not 7. Any questions? Any questions? Yes, no? இந்த ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ரோக்ராம் எத்தனை பேர் லேப்ல போட்டிருக்கீங்க? கம்ப்யூட்டர் லேப்ல ஒருத்தர் தானா? ரைட். ஆம்ஸ்டாங் நம்பர், பிரைம் நம்பர் இதே மாதிரி தான். ஓகே. பிரைம் நம்பர் இதே மாதிரி தான் போட்டிருப்பீங்க. பட் பிரைம் நம்பருக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணிருப்பீங்க. வைல் லூப் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. கரெக்டா? ஆமா. ஏன் ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே. வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா -526 இந்த நம்பரை இப்ப நான் இன்புட்டா கொடுத்தனா வாட் வில் பி த அவுட்புட்? ரிசல்ட் என்ன பிரிண்ட் ஆகும்? -526 ஏன் ப்ரோக்ராம் என்ன பிரிண்ட் பண்ணும்? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. யோசிக்கலாம் கூடாது. டக்குன்னு சொல்லுங்க. ஓகே. சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க.
வாட் த ஆன்சர்? ஓகே, ரைட், யூ ஆர் ரைட். என்ன ஆன்சர்? டக்குன்னு சொல்லுங்க. while condition வந்து போகாது வெளிய போகணும். ஆ, கேக்கல. while condition எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும்னு கேக்குறேன். எதுவுமே பிரிண்ட் ஆகுது. ஓகே, அதர்ஸ்? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே பிரிண்ட் print ஆகாதுன்னு ஆகாது. ஒருத்தங்க. ஓகே, 2 பேர் எதுவும் பிரிண்ட் ஆகாது. முருகேச பாண்டியனும் அதான் சொல்லியிருக்காரு. வேற என்ன நினைக்கிறீங்க? ஏன் எதுவுமே பிரிண்ட் ஆகாது? ஏன்னா நம்ம while condition வந்து 0 விட greater than இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அது வந்து 0 விட சின்னதா இருக்கிறதுனால while condition வந்து false ஆயிடும். falseனால வெளிய வந்துடும். வெரி குட். ஸோ -526 ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இட்ஸ் நெகட்டிவ் நம்பர். நம்ம இதுல கொடுத்துருக்கும் போதே நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு செக் பண்ணிருக்கோம். நம்பர் பிகம்ஸ் லெஸ் தென் 0. ஸோ நெகட்டிவ் நம்பரை ஹேண்டில் பண்ணாது. அப்போ ப்ரோக்ராம்ல எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. ப்ரோக்ராம் வெளியில வந்துடும். எதுவுமே பிரிண்ட் பண்ணாம வெளியில வந்துடும். ஓகேவா? ஆனா யூசர் இந்த மாதிரி கொடுத்தாலும் யூசர் நெகட்டிவ் நம்பர் தான் கொடுத்துட்டாரு. பட் யூசர் மேல நம்ம கருணை காட்டி நெகட்டிவ் நம்பர் இருந்தாலும் பரவாயில்லப்பா, உன் ப்ரோக்ராம நாங்க ரன் பண்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி 625 அப்படின்னு ரன் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்? நெகட்டிவ விட்டுட்டு 625 இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு 625 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ 526 இருந்தாலும் -526 இருந்தாலும் அவுட்புட் வில் பி 625. இது எப்படி பண்றது? என்ன பண்ணலாம்? யூசர் நெகட்டிவா கொடுத்துட்டாரு, அதை பாசிட்டிவா ட்ரீட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? சார் இன்புட் மைனஸால மல்டிபிள் பண்ணிட்டா பாசிட்டிவ் ஆயிருங்க சார். ஓகே, இன்புட் வந்து மைனஸால மல்டிப்ளை பண்ணனும். என்ன மைனஸால மல்டிப்ளை பண்ணனும்? -1. ஓகே, சோ num equal to num -1. கரெக்டா? சாரி, num equal to number into -1. இதுதான் சொல்றேன். கரெக்டா? நம்பரை வந்து -1ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு நினைக்கணும் இல்லையா? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? டெல் மீ சம்திங். -1ஆல மல்டிப்ளை பண்ணாலே அது பாசிட்டிவ் நம்பரா மாறிடும் சார். ஓகே, வெரி குட். இப்போ யூசர் வந்து என்ன வகையான இன்புட் வேணா கொடுக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? யூசர் கொடுக்க போற இன்புட் வந்து 526. ஏன் ப்ரோக்ராம் இப்ப எப்படி ரன் ஆகும்? அவுட்புட் என்ன வரும்? இப்போ நான் எழுதியிருக்க ப்ரோக்ராம்க்கு நான் கொடுக்கிற இன்புட் 526. வாட் வில் பி த அவுட்புட்? எக்ஸிட் ஆயிரும் சார். ஏன்னா இப்போ
ம். மைனஸ்ல ஆல்ரெடி நமக்கு மல்டிப்ளை பண்ணிருக்கனால பாசிட்டிவ் வந்து மைனஸ் ஆயிடும் சார். ஆனா இதுக்கு ஒரு அவுட்புட் நான் எதிர்பார்த்தேன் தானே. இப்போ நான் Yes, sir. எதிர்பார்த்தது நடக்கல, எனக்கு ஏமாற்றமே மிஞ்சுது. இப்போ நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் நம்பர் வந்தா -1ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னீங்க, பண்ணியாச்சு. இப்போ பாசிட்டிவ் நம்பருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நெகட்டிவ் கொடுத்தா ஒர்க் ஆகும், இப்போ பாசிட்டிவ் கொடுத்தா ஒர்க் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? யூசர் இன்புட் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணோம் சார். நெகட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவா இருந்ததுன்னா அதை -1ஆல மல்டிப்ளை பண்ணணும். இல்லைன்னா அதை வெரி நாம குட், வெரி குட். எப்பயுமே -1ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நம்பர் வந்து நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் -1ஆல மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? இஃப் நம்பர் லெஸ் தென் 0 அப்பதான் -1ஆல மல்டிப்ளை பண்ணணும். பாசிட்டிவா இருந்ததுன்னா எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்ஸ் அவசியம் இல்லைன்னு சொன்னல. திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்பரு நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் -1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா வி வாண்ட் டு மேக் தட் நம்பர் பாசிட்டிவ். நம்பர் ஆல்ரெடி பாசிட்டிவா இருந்ததுன்னா நோ ஆக்ஷன் ரெக்வயர்டு. நம்பர் ஆல்ரெடி பாசிட்டிவா தான் இருக்கு, அது எதுக்கு திரும்ப பாசிட்டிவா மாத்தணும்? அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அது நெகட்டிவா மல்டிப்ளை பண்ணோம்னா நெகட்டிவா ஆகும், which is not what we want. We want to convert only negative number to positive. Positive number na don't do anything. It's already positive. Don't do anything. இல்லையா? So -526 போட்டோம்னா number is less than 0. So -526 multiply by -1. So it will become 526. The program will execute. Any questions? யாருக்காவது புரியலையா? குழப்பமா இருக்கா? புரியலனா அன்மியூட் பண்ணி கேளுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஓகே, குட், வெரி குட். இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிஜிட்டா எப்படி பிரிண்ட் பண்றதுன்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? 625 அப்படின்னு இருந்ததுன்னா இதுல நீங்க 2 டிஃபரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமோட அவுட்புட் 3ன்றது என்னது? இங்க 625ன்றது இன்புட். வாட் இஸ் 3? லெங்த் இல்லையா? சோ கொடுத்திருக்க நம்பர் டிஜிட்ஸ், கொடுத்திருக்க நம்பர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறீங்க. இதுல சிம்பிளா போடணும்னா இந்த கொடுத்திருக்க நம்பரை ஸ்ட்ரிங்கா போட்டு ஸ்ட்ரிங்கோட லெங்த்தை கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். அந்த ப்ரோக்ராமை நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. நம்ம நம்பரை வச்சு எப்படி பார்ஸ் பண்றதுன்னு பார்த்தோம். சோ நீங்க நம்பர் ஆபரேஷன், நியூமரிக்கல் ஆபரேஷன் தான் பண்ணணும். கொடுத்திருக்க நம்பரை ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு ஸ்ட்ரிங்கோட லெங்த்தை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஒரே லைன் கோடு தான், அதை பண்ணக்கூடாது. நீங்க அதை தான் எடுத்துட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இது எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்டது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கும் போது என்ன ஆன்சர் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். சோ இதை நீங்க பண்ணக்கூடாது. இந்த நம்பரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு லெங்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 3ன்னு வந்துடும். டோன்ட் டூ தட். இன்னைக்கு கொடுத்த ப்ராப்ளம்க்கு ரெலவெண்டா இதை நீங்க யோசிச்சு என்ன பண்ணணும்னு பாருங்க. இது ஒரு ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராமோட அவுட்புட் 6 + 2 + 5. ஆன்சர் என்ன? 13. இதுதான் ஆன்சர். ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணிட்டு சம் என்னன்றது பிரிண்ட் பண்ணணும். அது ஒரு ப்ரோக்ராம். இன்னொரு ப்ரோக்ராம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த நம்பர். ஓகேவா? இப்ப கொடுத்திருக்க நம்பர் வந்து 300 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன? 3. அடுத்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன? 3. அதுவும் 3 தான். ஏன்னா 3 + 0 + 0
which is 3. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு லெங்த் வந்து 3 தான், so it is 3. ஹோம்ஒர்க்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லங்க. ரைட், இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டேன் ஜுஜுபி, ஈஸியா முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களோட மூணாவது ப்ரோக்ராம் 600 இது அடுத்த லெவல். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு முடிச்சாதான் மூணாவது ப்ரோக்ராமுக்கு போக முடியும். எடுத்தோடனே மூணாவது ப்ரோக்ராம பண்ணக்கூடாது. ஓகே, மூணாவது ப்ரோக்ராம் வந்து என்னன்னா 625 இருக்குல்ல, 526 அப்படின்றது அவுட்புட். என்ன பண்ணிருக்கோம்? ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். இதுலயும் நீங்க கொடுத்திருக்க நம்பரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். டோன்ட் டூ தட். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிருக்கோமோ இதுக்கு ரெலவெண்டா தான் இந்த கொஸ்டின். சோ அப்படிதான் வரணும். ரைட், ரெண்டாவது இன்புட்டுக்கு மூணாவது ப்ராப்ளம்க்கு என்ன அவுட்புட்? இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணோம்னா வாட் வில் பி த அவுட்புட்? 003. ஓகே, வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? வெறும் 3. 3ன்றது தான் அவுட்புட். நீங்க கால்குலேட்டர்ல 003ன்னு போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது 003 வருமா 3 வருமா? 3 வருங்க. ரைட், இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை 0 வேணா போட்டுக்கோங்க, இதோட மதிப்பு 3 அவ்வளவுதான். ரைட், இன்னொரு 10 0 கூட போட்டுக்கோங்க, இட் டசன்ட் மேட்டர், இதோட மதிப்பு 3. நீங்க முன்னாடி எத்தனை 0ன்றத வச்சு இதோட மதிப்பு மாற போறது இல்லைல்ல. So the 0 in front does not have any value. இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் வந்து 003 வரணும் அப்படின்னு போட்டு தலையை சுரஞ்சிட்டு இருக்க கூடாது. இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் 3 தான். ஏன்னா 300 ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 003 which is nothing but 3. இதுவே 3003 அப்படின்னு இருந்ததுன்னா அது ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா it will be 3003. அது பாலியன்ட்ரம் நம்பர். இப்படி ரீட் பண்ணாலும் சரி, இப்படி ரீட் பண்ணாலும் சரி, இட்ஸ் த சேம். எனி கொஸ்டின்ஸ்? ஹோம்ஒர்க்ல ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஹோம்ஒர்க்ல ஏதாவது கொஸ்டின்ஸ்? நோ. ரைட், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.